லத்தியெல்லாம் தான் இருக்குது யானைகள்ட. மாட்டுண்ட காலை பாருங்க இப்படி இருக்கண்டு. இது 5 ரூபாய் கிடக்கு. வந்து மாட்டுண்ட வீடுகளில் பார்த்துருப்போம், சின்னனா தான் பார்த்துருப்போம் இந்த கள்ளிக்கண்டுகள் எல்லாம். மாட்டுண்ட கொம்பு எல்லாம் வந்துருக்குங்க, வாய்க்கால் மாதிரி. யானை வந்தாலும் மூடையில் அது அப்போ மாட்டு தோல் எல்லாம் இருக்குது பாருங்க. போகிற ரோட்டு வந்து இங்கால இருக்கிற மரம் மட்டும் வந்து நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து மடு காட்டுக்குள்ளே வந்து நிற்கிறோம். போய் பார்ப்போம் என்ன மாதிரி விலங்குகள் நிற்கிது, மற்றது காடுகளை சுற்றி பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குதுன்றத. காட்டை பாருங்க, சுற்றி வர காடு தான். வேணுமெண்டா யானைகள் வர்றதையும் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறோம். ஆனால் காட்டுக்குள்ளே ஒரு பாதி கொண்டு போகுது, அதாலான்னு நாங்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறோம். போய் பார்ப்போம் என்ன எங்கே போகுதுன்றதை போய் பார்ப்போம். பாருங்க இஞ்சால வந்து குப்பையில் எல்லாம் வந்து போட்டிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மரம் பட்டி கொண்டு இருக்கிறோம். அது காட்டுக்குள்ள மரம் பட்டை வந்து நாங்கள் இப்போ பாருங்க காட்டுக்குள்ள நடந்து போய் கொண்டு இருக்கிறோம். அதே வெக்கியா கிடக்கடா யானை வந்தாலும் மூடையில் அது அப்படி கொடியலும். இஞ்சால 2 பிரிவா பிரிவு பாருங்க. இங்கே இதுக்குள்ளேயும் ஒரு ரோடு கொண்டு போகுது, இஞ்சாலையும் ஒரு பாதை கொண்டு போகுது பாருங்க. இப்போ போகிற ரோட்டு வந்து இங்கால இருக்கிற பாதை வலது பக்கம். பார்த்தீங்கன்னு சொன்ன பாருங்க காட்டுக்குள்ளே எலும்புகள் எல்லாம் கிடக்குது. எந்த விலங்குடையன்னு தெரியல பாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா தலை தெரியுது மண்டையோடு. இதில் எலும்புகள் எல்லாம் கிடக்கு. மாடா மாட்டுண்ட பாருங்க மாட்டு தோல் எல்லாம் இருக்குது பாருங்க. மாட்டுண்ட கொம்பு எல்லாம் வந்துருக்குங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கோ யானையின் லத்தியல் எல்லாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மன்னாருக்கு வந்திருக்கோம். மன்னாரில் மடுத்திரு விழா நடக்கிறபடியாக அதை பார்க்குறதுக்கு நிறைய மக்கள் அனைவரும் வந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிறோம். அந்த காட்டில் எது வேணாலும் நடக்கலாம். ஸோ இப்போ கீழே பார்த்திங்கன்னா யானையோட லத்தி இருக்குது. இது ரொம்ப நாளைக்கு முதல்ல போட்ட மாதிரி இருக்குது. ஏன்னா யானை இப்போ லத்தி போட்டால் அது வந்து கொஞ்சம் பச்சையாக இருக்கும், சூடாக இருக்கும். ஸோ இங்கே நிறைய மாற்ற கொம்புகள் எலும்புகள் எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ ரோட்டு வந்து நேர் ரோட்டாக போகிறபடியாக இப்போ யானை வந்தாலும் நாங்கள் நேராக தான் ஓடி ஆகணும். வேறு இடம் மட்டும் மோடையில் அது ஏன்னா ஃபுல்லாக சுத்த வர காடு. ரோட்டு மட்டும்தான் நேராக இருக்குது. நேர் ரோட்டுலாம் இப்போ போகலாமேட்டா யானை வந்துட்டா பக்கத்தில் ஓடுறதுக்கு இப்போ வந்து இடம் எதுவுமே இல்லை. அதனால் எங்களுக்கு எது வேணும்னா நடக்கலாம். ஸோ நாங்கள் இவ்வளோ தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வளர்த்துக்கிட்டு நாங்கள் வரோன்றதுக்காண்டினா நம்ம சேனலை கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்காண்டி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் நேராக போய் கொண்டிருக்கிறோம். இன்னும் இந்த காட்டுக்குள்ளே என்னென்ன க்ரீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன நிறைய உயிரினங்கள் இருக்குது, என்னென்ன சஸ்பென்ஸ் இருக்குது, என்னென்ன த்ரில்லர் இருக்குது, எத்தனையோ விஷயங்கள் மறக்கப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை நாங்கள் இப்போ பார்க்குறதுக்காண்டி தான் போகிறோம். ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஒரு காட்டுக்குள்ளே இருக்கோம். இப்போ நாங்கள் வந்த இடத்தையும் கொஞ்சம் மறந்துட்டோம். ஏனெண்டா இப்போ வந்து மடு வந்து எப்போவுமே காடுண்டா அமானுஷ்யங்கள் நிறைய இருக்கிற இடமா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒரு 12 o'clock அப்புறம் இங்கே நிறைய விதமான சத்தங்கள் இந்த காட்டுக்கு கேட்குறதாகவும் அமானுஷ்யமாக நடக்கிறதாகவும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நாங்கள் 2 பேர் வந்திருக்கிறோம். ஸோ எங்களுக்கு ஆல்ரெடி அவரவங்க சொல்லித்தான் அனுப்பிடுவாங்க. காட்டுக்குள்ளே போனால் ஒரு ஆள்கிட்ட பேர் ஒரு ஆள் சொல்லக்கூடாது. ஏனெண்டா ஒரு ஆள்கிட்ட பேரை நான் சொல்லும்போது அவரை மாதிரியே அந்த ஆத்மா வந்து எங்களை கூப்பிடு. நாங்கள் எங்களை அறியாமல் அவங்க தான் கூப்பிட்றேன்னு நாங்கள் அதுக்கு பின்னாலேயே போய்
காணாம போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, பேய் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே நாங்கள் வந்த பாதையை மறக்காமல் கவனம் வச்சுருக்கணும். நீங்கள் நிறைய பேச்சஸில் சத்தமெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இந்த இடமே பார்க்க கொஞ்சம் வீடாக இருக்கிறபடியாக, ஆனால் இங்கே எல்லாமே ஓகேயா இருக்குது. எங்களை பொறுத்த வரைக்கும் இங்கே நிறைய த்ரில்லர் சஸ்பென்ஸ் எல்லாம் இங்கே நிறைய இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இடம் ஃபுல்லாக காடாக இருக்குது. ஓகே, ஆல்ரெடி ஏதோ வெட்டி தாக்கமே இருக்குது. பாருங்க, இதில் பாருங்க மரங்கள் எல்லாம் வந்து முறிச்சு விட்டுருக்கு. ஜானியில் வந்து முறிச்சிருக்குது போல், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. பாருங்க, இதில் வந்து பாருங்க அடியோட வந்து கிளம்பி இருக்குது மரங்கள் எல்லாம். மரங்களை யானை முடிச்சிருக்கு, நிறைய ப்ரீச்சர்ஸ் இருக்குது. என்னடா இப்போ யானை இருக்குது, கருஞ்சிறுத்தை இருக்குது, சிறுத்தை இருக்குது, மலைப்பாம்பு இருக்குது. இந்த 4 வகையான உயிரினம் இந்த காட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் நாங்கள் 2 பேருமே தனியாக போகிறோம்டா. ஸோ உங்களை கொஞ்சமாச்சும் பாராட்ட தான் வேணும். ஏன்னா யாருமே இது வரைக்கும் போகாத காட்டுக்குள்ள நாங்கள் மட்டும் தனியாக போய்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். போய்கொண்டிருக்கும் போது அப்படியே தொடர்ந்து காடு தான் போயிருக்குது. காட்டை பற்றி ரெண்டுமே இல்லை. ஏன்னா சுத்தவர எத்தனையோ ஏக்கர் கணக்கில் காடு தான் இருக்குது. அதில் சின்ன பகுதியில் மட்டும்தான் எல்லா ஒரு குறிப்பிட்ட அளவான இடத்துல மட்டும்தான் டென்ட் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ இது ஃபுல்லாக இந்த காடு ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறது தான். பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து மயில்கள் எல்லாம் கத்துறதை நீங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும். காடாகவே இருக்கிற ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அங்கே சனம் டென்ட் அடிச்சிருக்கு. சிங்கள சனம் இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் ஏதோ சந்தோஷப்பட்ட மாதிரி கிடக்கு. ஸோ இதோட நாம் இப்போ நிப்பாட்ட போகிறோம். இல்லை, இந்த சனத்துக்கு தாண்டி நாம் அங்கால இன்னும் பெரிய ஒரு காடு இருக்குது. அந்த காட்டுக்குள்ளே போகிறோம். இந்த காட்டுக்குள்ளே சில முக்கிய விஷயங்கள்லாம் நடக்கிறாரு கேள்விப்பட்டோம். ஸோ இதை பற்றி நான் இந்த காட்டை நாங்கள் இரவிலே உங்களுக்கு நைட்டு வீடியோ எடுத்து போடுவோம். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்க ஒரு வாய்க்கால் மாதிரி தண்ணி ஓடுது பாருங்க. இதில் பாருங்க பெரிய கள்ளி மரம் நிற்கிது பாருங்க. கொஞ்சம் எந்தளவு பெரிய மரம் உண்டு. வீடுகளில் பார்த்துருப்போம், சின்னனாக தான் பார்த்துருப்போம் இந்த கள்ளி கண்டுகள் எல்லாம். நான் காட்டுக்குள்ளே பாருங்க எவ்வளோ பெரிய கள்ளி மரம் உண்டு. இதில் வந்து 2 ரோட் பாதை வந்து பிரியுது. இஞ்சாலை ஒரு பாதை ஒன்று போகுது, இஞ்சாலையும் ஒரு பாதை ஒன்று போகுது. நாங்கள் வந்த பாதை இது. ஆனால் இந்த இடத்துல வந்து குரங்குகள் வந்து அலங்குண்ட தோல் இருக்குது பாருங்க. இங்கே இதுலையும் பார்த்தீங்கன்னா தெரியும், விலங்குட தோல் இருக்குது. இங்கே வேங்க மாட்டுண்ட தோல் மாதிரி கிடக்கு. இங்கே காதுகள் எல்லாம் பாருங்க, காது இங்கே இல்லை அழுகிய நிலையில் இருக்குது. மனத்தை பார்த்தாடி இங்கே பாருங்க மாட்டு தோல்களை பாருங்க. இங்கே பாருங்க மாட்டுண்ட காலை பாருங்க இப்படி இருக்காண்டு. இதில் வந்து இந்த காட்டுக்குள்ளே வந்து எல்லா இடத்துலையும் வந்து மாட்டுண்ட எலும்பு கூடுகள்லாம் இருக்குது. மாட்டுண்ட வால் இடத்துல இருக்குது. இதையும் வட்டிட்டு போட்டிருக்கீங்க. வேங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கேருந்து விரையில் அது அவ்வளவு நாத்தம். இப்போ தான் வெட்டி இருக்கிறாங்க போல், இவ்வளவு சரியான மனம். அதால் மூக்கை வந்து மூடிக்கொண்டு தான் வந்தேன் நாங்கள் இஞ்சால. பாருங்க சுற்றி வர காடு தான். பார்த்தீங்கன்னு சொன்னால் நானும் இவரும் தான் காட்டுக்குள்ளே வந்திருக்கிறோம். காட்டை வந்து சுற்றி பார்க்குறதுக்கு. பாருங்க சுற்றி வர காடு தான். ஜானியல் வந்தாலும் தெரியாடாப்பா. வா,
பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா இடத்துலையும் வந்து குப்பையெல்லாம் கிடக்குது. மாட்டோட வண்டியோட இல்லை உக்கி வடிச்சு போய் கிடக்கு.